ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தை காரணம் காட்டி 98 மலை கிராம மக்களை வனத்துறை வெளியேற்றும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகின்றது. கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். தற்பொழுது இந்த கடையடைப்பு போராட்டம் உள்ளிட்ட பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு இருக்கக்கூடிய கள தகவல்கள் என்னவாக இருக்கின்றது, பதிவு பண்ணுங்க. வணக்கம் புரிதா. அதாவது பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா வருசநாடு அருகே உள்ள கும்மக்குண்டு, மேகமலை, வருசநாடு, நரியூத்து, தங்கம்மாள்புரம், குத்தாலம்பறை உள்ளிட்ட 9 ஊராட்சிகளை சேர்ந்த 98 மலை கிராம மக்களை ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தை காரணம் காட்டி வெளியேற்றும் நடவடிக்கையை எதிர்ப்பு தெரிவித்து இன்று பாத்தீங்கன்னா 3ஆம் கட்ட போராட்டமாக கடமலை மேலை ஒன்றியம் முழுவதும் உள்ள 147 கிராமங்களில் 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அதாவது பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வருஷநாடுக்கு மேலே உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக பகுதியில் வசிக்கும் மலை கிராம மக்களுக்கு ஆதரவாக இன்று அந்த போராட்டமானது நடைபெற்று வருது. ஆண்டிப்பட்டி தாலுகாவுக்கு உட்பட்ட கடமலை மேலை ஒன்றியத்தில் உள்ள கடமலைக்குண்டு, மயிலாடும்பாறை, வருசநாடு உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் இந்த கடையடைப்பு போராட்டம் நடைபெற்ற நிலையில காலை 11 மணி அளவுல தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த மலை கிராம மக்கள், விவசாய சங்கத்தினர் இவர்களுக்கு ஆதரவாக இந்த பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த பொதுமக்களும் அவர்களோட குழந்தைகளை இன்று ஒரு நாள் பள்ளிக்கு அனுப்பாமலே குடும்பங்களாக சென்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல காலை 11 மணி அளவுல போராட்டத்துல ஈடுபட்ட நிலையில இன்று காலை முதலே பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளில் இந்த கடையடைப்பு போராட்டம் நடைபெறுது. இவங்களோட ஒற்றை கோரிக்கை என்னவா இருக்குன்னா, இந்த பகுதியில புலிகள் சரணாலய பகுதியில் உள்ள இந்த மலை கிராம மக்களை உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்து தங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் 4 தலைமுறைகளுக்கு மேலாக இந்த பகுதிகளில் வாழ்ந்து இந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து இந்த வனத்தை உருவாக்கிய தங்களை வன ஆக்கிரமிப்பாளர்கள் என்று கூறுவது வேதனையா கருதுவதாகவும், இந்த பகுதிகளில் 2006 வன உரிமை சட்டத்தை அமல்படுத்தி இந்த மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்றும் இந்த போராட்டத்தை ஈடுபட்டு இருக்காங்க. காலை 11 மணி அளவுல தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு போராட்டத்துக்கு செல்ல வேண்டிய வகையில இந்த கிராம மக்கள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அங்கங்க இருக்க ஊர்கள்ல அவர்களே உணவுகளை தயாரித்து அதே போல பேருந்து, மினி பேருந்து, லாரி உள்ளிட்ட வாகனங்கள்ல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு செல்வதற்கான ஏற்பாடுகளையுமே இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல தீர்வு எட்டும் வரை இந்த போராட்டம் நடைபெறும் என்றும், அதற்காகவே இந்த முன்னேற்பாடு பணிகளை செய்து அதன் பின்னராக நாங்கள் இந்த போராட்டத்துக்கு தற்போது கிளம்ப தயாராக இருக்கிறோம் என்றும் இந்த பகுதி மக்கள் நம்மிடையே தெரிவிச்சிருக்காங்க. பிரீதா, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.